மணி கிட்டத்தட்ட 12:30 ஆயிருச்சு. ஆனால் கரூரில் தாவேகா அவங்களுடைய அந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டத்தில் சிக்கி பல நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. 12:30 மணி வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 38 நபர்கள் அந்த கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசாங்கத்து சார்பாக அந்த மக்களுக்கான நிவாரணம் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மக்களோட எப்போவுமே அரசு துணை நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்த விதமான சிகிச்சை செலவையும் அவங்க கட்ட வேணாம், அதை அரசே ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வெளிவந்து ஒரு பக்கம் ஆறுதல் கொடுத்துருந்தா கூட பத்திரிகையாளர்கள் நடிகர் விஜய் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் குறைஞ்சபட்சம் நின்று அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த மக்களுக்கு நான் எப்போவுமே துணை நிற்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நடிகர் விஜய் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து அவருடைய வீட்டுக்கும் போயிருக்கிறது. உண்மையாக நடிகர் விஜயை எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ, ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சிறந்த தலைவராக அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறதுல ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒரு சிறந்த நல்ல நடிகராக எல்லா நபர்களுக்கும் அவர் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இப்போ நடிகர் விஜய் அவங்க செஞ்ச இந்த ஒரு விஷயம் உண்மையிலே அவர் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காலைல வரைக்கும் நடிகர் விஜயை பாராட்டி பேசிகிட்டு இருந்த மக்கள் இப்போ நடிகர் விஜயை திட்டி பேசுகிறத சமூக வலைத்தளத்தில் பார்க்கும்போது உண்மையாக பல விஷயங்கள் வருத்தமாக தான் இருக்குது. சீக்கிரம் கரூர் மக்கள் மீண்டு வரணும்னு பிரார்த்திப்போம்.